Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 continuity and differentiability ல exponential and logarithmic functions. Okay, so நம்ம இது வரைக்கும் இந்த சாப்டர்ல நிறைய functions பார்த்தோம், அதோட derivatives பார்த்தோம், like polynomial, rational, u p by q ஃபார்ம்ல இருக்கும்ல அது rational functions, then trigonometric functions, inverse trigonometric நிறைய functions பார்த்தோம். So, இப்போ நம்ம ரெண்டு different இது வரைக்கும் பார்க்காத functions, புது functions பார்க்க போறோம், that are exponential and log functions. ஓகேவா? அண்ட் அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே கிராஃப் போட்டிருக்கேன். இது என்ன கிராஃப் பாருங்கள், இந்த லைன் இருக்குல்ல, இது வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன், y ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ அட் சேம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எப்படி, ஒரு பேராபோலா. ஓகேவா? ஸோ பேராபோலா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது என்னென்னா எக்ஸோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் இதை விட. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸோட வேல்யூ 2 ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 2 ஆகும். பட் இன் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸோட வேல்யூ 2 போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் கியூப் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன், அது ஒரு பேராபோலாவாக தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். எக்ஸ் 2 ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டேரெக்டாக என்ன ஆயிரும், 8 ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபோர்த் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 போடும்போது ஒய்யோட வேல்யூ என்னாகும், 16 ஆயிரும் டேரெக்டாக. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தட் இஸ் எக்ஸோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் வந்துட்டு அதிகமாகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஒய்யோட வேல்யூஸ். ஸோ பட் இந்த பாயிண்ட் வந்துட்டு காமனாக எல்லாத்துக்குமே இருக்கும், தட் இஸ் எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இது ட்ரூ. ஸோ திஸ் பாயிண்ட் 1, 1 lies in all the 4 functions or any power of x power n. ஓகேவா? ஸோ x power n, that for example x power 100 எடுத்தால் கூட நம்ம 1, 1 இந்த பாயிண்ட் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ 1 வரும். பட் x power 10 எடுக்கும்போது y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10 or x power 100 எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் ஃபங்க்ஷனில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 2 ஆகும்போது ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிரும், 2 பவர் 100. ஓகேவா? கிராஜுவல் ரொம்ப சீக்கிரமாக ஓகேவா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இதே தான் நான் இப்போ சொன்னதான் இந்த டேபிளில் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எக்ஸில் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 2 ஆகும்போது y ஈக்குவல் டு 2. ஓகேவா? செகண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது 1, பட் 2 ஆகும்போது எக்ஸோட வேல்யூ 2 ஆகும்போது y 4 ஆயிரும். இங்கே எக்ஸ் கியூபில் எக்ஸ் 2 ஆகும்போது y என்ன ஆயிரும், 8 ஆயிரும். ஓகேவா? எக்ஸ் பவர் 4ல் எக்ஸ் 2 ஆகும்போது y என்ன ஆயிரும், 16 ஆயிரும். எக்ஸ் பவர் 100ல் எக்ஸ் 2 ஆகும்போது y என்ன ஆயிரும், 2 பவர் 100. ஸோ புரிஞ்சுதா? நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடும்போது ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ நான் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தட் இஸ் எக்ஸோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ஒய்யோட வேல்யூ ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்துட்டு அதிகமாகுது அந்த பாயிண்டில். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இப்போ இதை விட இன்க்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ தட் இஸ் எக்ஸோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக கிராஃப் எப்படி ஆகுது, இன்னும் ஸ்டீப்பர் ஆகுது. ஸ்டீப்பர் மீன்ஸ் இட் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு y ஆக்சிஸ். ஓகேவா? y ஆக்சிஸ்க்கு க்ளோஸாக போகுது. இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் எப்படி போகுது, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, ஸோ எக்ஸ் பவர் 100 எப்படி போகும், இப்படி இன்னும் பக்கத்தில் போகும். ஓகேவா? y ஆக்சிஸ்க்கு. ஸோ ஆஸ் த வேல்யூ ஆஃப் த பவர் எக்ஸ் பவர் n இருந்துச்சுன்னா, எக்ஸ் பவர் nனா என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக த கிராஃப் கெட்ஸ் ஸ்டீப்பர். ஓகேவா? ஸ்டீப்பர் மீன்ஸ் இட் இஸ் கம்மிங் க்ளோஸ் டு y ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதை விட ஸ்டீப்பர் கிராஃப் இருக்கா, இதை விட இன்னும் இந்த மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், f ஈக்குவல் டு ஆர் f ஆஃப் x ஈக்குவல் டு என்ன எடுக்கிறோம், 10 பவர் x. ஓகேவா?
10 power x or any a power x. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை விட உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனே எடுத்துக்கிறேன். இதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோடையும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்ததுலேருந்து. ஓகேவா? இந்த எல்லா ஃபங்க்ஷன்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிற ஃபங்க்ஷன் எது? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 100. ஸோ இந்த ஃபங்க்ஷனை விட இந்த ஃபங்க்ஷன் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எடுத்திருக்காங்க? எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்திருக்காங்க? எக்ஸோட வேல்யூ 10 power 3ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். at x equal to 10 power 3, that is 10 power 3 means 1000. ஓகேவா? இந்த வேல்யூவில் yயோட வேல்யூ என்ன ஆகும்? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் போட்டுடலாம் y equal to x power 100. ஓகேவா? ஸோ இங்கே x என்னது? 10 power 3. ஸோ 10 power 3 is x and whole power 100. ஸோ இது என்ன ஆயிரும்? 10 power 3 into 100. ஓகேவா? that is 300. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், f of x, that is f of 10 power 3 எடுத்துக்கிறேன். பிகாஸ் எக்ஸஸ் நம்ம என்ன எடுக்கிறோம்? 10 power 3 எடுக்கிறோம். ஸோ f of 10 power 3. ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளேஸில் 10 power 3 போடணும். ஸோ 10 power 3. ஸோ வாட் இஸ் திஸ்? 10 power 3 நான் சொன்ன மாதிரி 1000. ஸோ 10 power 1000. ஸோ இங்கே பாருங்கள், 10 power 300 இருந்துச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சு? 10 power 1000 ஆயிடுச்சு ஆஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே f of x ஓட வேல்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எல்லா ஃபங்க்ஷன் நம்ம எடுத்தது எல்லா ஃபங்க்ஷன் விட இந்த ஃபங்க்ஷன் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்ன? எக்ஸ்போனென்ஷியல், வாட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்? பேஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் a should be greater than 1. ஓகேவா? இந்த பேஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஸில் நம்ம வேரியபிள் எழுத போகிறோம். ஓகேவா? திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் and constant ஓட power variable. This type of function is called exponential function. ஓகேவா? So what is exponential function? Base is a constant and power is a variable. ஓகேவா? Variable means எந்த variable? This is independent variable. ஓகேவா? X is independent variable உங்களுக்கு தெரியும், and y is a dependent variable. Y is dependent on x. ஓகேவா? This is dependent variable, this is independent. So this is independent variable. ஓகேவா? independent variable தான் பவரில் இருக்கும். So this type of functions are called exponential and base ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் and the base should be always greater than 1. ஓகேவா? ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் பேஸ் லெஸ் தென் 1 இருந்துச்சு ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பேஸ் இஃப் ஈக்குவல் டு 1. ஸோ 1ஓட பவர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. 1ஓட பவர் எக்ஸோட வேல்யூ என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. த ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இஃப் பேஸ் இஸ் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக வேல்யூ இன்னும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 1. 0.1 is less than 1. ஸோ இதோட பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம லெஸ் தென் 1 வேல்யூஸ் எடுக்க மாட்டோம் அண்ட் ஈக்குவல் டு 1 வேல்யூஸ் எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் வாட்? a constant-ஓட power variable where the constant is greater than 1. ஓகேவா? So the base is greater than 1. So this type of functions are called exponential functions. And இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நான் எக்ஸோட வேல்யூ 0 போடும்போது என்ன ஆகும்? சம்திங் பவர் 0. The base power 0 is what? 1. ஓகேவா? ஸோ பேஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. 10 power 0 உங்களுக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ 0 போடும்போது y என்ன வரும்? This is y இல்லையா? y equal to 10 power x. ஸோ எக்ஸோட வேல்யூ 0 போடும்போது yயோட வேல்யூ என்ன வரும்? 1 வரும் எப்பவுமே. ஓகேவா? இங்கேயும் 0,1. ஸோ the point 0,1 lies in the graph of a power x for any value of a. ஓகேவா? எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் that is 0,1 லை ஆகும். ஆஸ் இந்த ஃபங்க்ஷனில் நான் சொன்ன மாதிரி 1,1 லை ஆச்சுல x பவர் nல. ஓகேவா? x பவர் n இந்த ஃபங்க்ஷனுக்கு 1,1 கண்டிப்பாக லை ஆகும் வாட் எவர் த வேல்யூ ஆஃப் n. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வாட் எவர் த வேல்யூ ஆஃப் த பேஸ் திஸ் பாயிண்ட் 0,1 லைஸ் இன் த ஃபங்க்ஷன். அண்ட் இதோட கிராஃப் எப்படி போகும் பாருங்கள். இதோட கிராஃப் இன்னும் கொஞ்சம் இப்படி போகும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் போயிட்டு இப்படி போகும். ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ இப்படி போகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் 0,1. ஓகேவா? இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் எடுத்துக்கலாம் y equal to 10 power xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 10 power xோட கிராஃப். புரிஞ்சுதா இது வரைக்கும்?
பட் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன படிச்சிருப்பீங்க? இ பவர் எக்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி இ பவர் எக்ஸ் பட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் 10 பவர் எக்ஸ் ஆர் ஏ பவர் எக்ஸ் வேர் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது மட்டும் எக்ஸ்போனென்ஷியல் கிடையாது. பட் இந்த இடத்துல இ என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வாட் இஸ் இ? நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் ஒரு இன்ஃபினைட் சீரீஸோட சம். ஓகேவா? என்ன சீரீஸ்? 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus so on. So இந்த சீரீஸோட சம் பண்ணுவோம் இல்லையா? அந்த சம்மோட ஆன்சர் என்ன வரும்? approximately it is between 2 and 3. ஓகேவா? ஸோ இட் இஸ் greater than 2 and less than 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? E சொல்லுவோம். ஓகேவா? ஸோ E equal to the sum of the infinite series, this series, and it lies between 2 and 3. So 2 and 3 க்கு நடுவில் இருக்குன்னா it means it is greater than 1 only. ஓகேவா? ஸோ E is greater than 1. ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம என்ன எடுப்போம்? E power x is one of the exponential functions. ஓகேவா? அண்ட் நம்ம இது நிறைய படிக்க போகிறோம். அண்ட் இது என்ன சொல்லுவோம்? E power x நம்ம என்ன சொல்லுவோம்? it is natural exponential function. ஓகேவா? natural exponential function. and 10 power x என்ன சொல்லுவோம்? it is common exponential function. ஓகேவா? புரிஞ்சுதா? 10 power x is common and e power x is natural exponential function. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டொமைன் இஸ் வாட்? எக்ஸோட வேல்யூஸ் தான் டொமைன். கரெக்டாக? if y equal to some a power x. ஓகேவா? where a is greater than 1. ஸோ இந்த இடத்துல x தான் நம்மளுக்கு வேல்யூஸ் ஆஃப் x தான் நம்மளுக்கு என்னது? டொமைன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டொமைன்? நம்ம எக்ஸோட வேல்யூ என்னென்ன போடலாம்? எது வேணாலும் போடலாம்ல. எக்ஸோட வேல்யூ என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவ் போடுங்க, தென் த ஆன்சர் வில் பி பாசிட்டிவ். நெகட்டிவ் போடுங்க, அப்பவும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸோட வேல்யூ என்ன போடுறேன்? -5 போடுறேன். ஸோ a பவர் -5 எப்படி எழுதிக்கலாம்? 1 by a பவர் 5னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ 1 by a பவர் 5 இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் நம்பர். கரெக்டாக? இட் இஸ் பிட்வீன் 0 and 1 வரும். ஓகேவா? பட் இட் இஸ் greater than 0 தான் எப்போவுமே. இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் only. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். 0 கூட எடுத்துக்கலாம். a பவர் 0 இஸ் 1 ஆயிரும். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ எனி ரியல் நம்பர். ஸோ வாட் இஸ் டொமைன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்? த டொமைன் இஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இஸ் த டொமைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்க்கலாம். ரேஞ்ச் என்னது? வேல்யூஸ் ஆஃப் y. ஓகேவா? y என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, ஸோ yயோட வேல்யூ என்னென்ன வர சான்சஸ் இருக்குது? ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் போட்டாலும் a பவர் x பாசிட்டிவ் தான் வரும். a பவர் 0 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். தென் a பவர் மைனஸில் போட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்ன மாதிரி, தென் ஆல்சோ a பவர் எக்ஸ் இஸ் என்ன வரும்? எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் கூட இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? y எப்பவுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச்? ரேஞ்ச் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? r ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? r ப்ளஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் எப்போவுமே ரேஞ்ச் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் கேன் பி எனி ரியல் நம்பர் பட் y should be always a positive real number. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 0,1 வந்துட்டு எப்போவுமே லை ஆகும் இந்த ஃபங்க்ஷன் a பவர் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ்போனென்ஷியல் எந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் 10 பவர் எக்ஸ், a பவர் எக்ஸ், e பவர் எக்ஸ், என்ன ஃபங்க்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ ஓகேவா கண்டிப்பாக இந்த கிராஃபில் லை ஆகும் 0,1. அண்ட் இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? டிக்ரீஸ் ஆகலை, மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? கிராஃப் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எக்ஸோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன வரும்? க்ளோஸ் டு 0 வரும். பட் இட் இஸ் நெவர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ த கிராஃப் கம்ஸ் க்ளோஸ் டு த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? க்ளோஸாக வருது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. பட் இட் நெவர் டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸை எப்போவுமே டச் பண்ணாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் y or f of x is never equal to 0. ஓகேவா?
ஸோ புரிஞ்சுதா? இந்த நெகட்டிவ் குவாட்ரண்ட்டில் எப்போவே வராது, இந்த கீழே குவாட்ரண்ட்டில் வராது, ஈவன் இந்த லைனை கூட டச் பண்ணாது, எக்ஸ் ஆக்சிஸை கூட டச் பண்ணாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகேவா? ரேஞ்ச் இது தானே நம்மளோட கிராஃப் எங்கே போகுதோ ஒய்யோட வேல்யூஸ் தான் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ ஒய்யோட வேல்யூ பாருங்கள் கீழே வரவே இல்லை, ஒய்யோட வேல்யூ எங்கே நெகட்டிவாக இருக்கும், இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் தான் ஒய் நெகட்டிவ். ஓகேவா? பட் ஃபங்க்ஷன் இஸ் லைங் இன் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடில் தான் இந்த ஃபங்க்ஷன் ஹோலாகவே லை ஆகுது. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? த ரேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் e power x is natural exponential function and 10 power x is common exponential function. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், லாக் ஃபங்க்ஷனை எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் b power x. ஓகேவா? வேர் b இஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் அது ஈக்குவல் டு எனி ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ல, b power x இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அதுதான் நான் ஏன்னு எடுத்திருக்கேன். தென் இது வச்சு லாக் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள், லாக் ஆஃப் a. ஓகேவா? இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம ஏல எடுப்போம். தென் இங்கே பேஸை நம்ம இங்கே கீழே பேஸை எடுத்துப்போம். ஓகேவா? லாக் a வித் பேஸ் b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இந்த பவர் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த பவர் தான் நம்மளுக்கு லாக் ஃபங்க்ஷனில் ஆன்சராக வரப்போகுது. ஸோ இங்கே வந்துட்டு a தான் நம்மளோட டொமெயின் அண்ட் எக்ஸ் தான் நம்மளோட ரேஞ்ச். ஓகேவா? புரிஞ்சுதா? மீன்ஸ் நம்ம இங்கே தான் இன்புட் போடுவோம், நம்மளுக்கு அவுட்புட் இங்கே வரும். ஓகேவா? லாக் ஃபங்க்ஷனில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும், 2 power 3 இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? ஸோ இது எப்படி லாக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் பாருங்கள், லாக். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ 8 எங்கே வரும், இங்கே வந்துடும். ஓகேவா? அது ஆன்சர் வேல்யூ நம்மளுக்கு லாகில் இந்த சைடு வந்துடும். தென் இந்த பேஸ் இங்கே பேஸாக தான் இருக்கும் 2 அண்ட் த பவர் இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் இங்கே பவர் 3. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ லாக் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 power 3 ஈக்குவல் டு 8 நம்ம லாக் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில், நீங்கள் பாருங்கள். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 10 power 4 இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 zeros. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் இங்கே இருக்கிற நம்பர் 1 2 3 4 அண்ட் த பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று நான் எடுத்துக்கிறேன். இப்போது b power y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லாக் ஃபங்க்ஷன் எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் x with base b equal to y. ஓகேவா? ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னா, x is the domain value and this is the range value. ஓகேவா? ஸோ நம்ம டொமெயின் எப்போவுமே எக்ஸ்ன்னு எடுப்போம் அண்ட் ரேஞ்ச் எப்போவுமே ஒய்ன்னு எடுப்போம். அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே b இஸ் கிரேட்டர் தென் 1, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ இங்கே பேஸ் லாகோட பேஸும் எப்போவுமே கிரேட்டர் தென் 1ஆக தான் இருக்கணும். இட் கேன் பி எனி பேஸ் பட் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 1. ஓகேவா? அண்ட் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே இந்த பவர் வேல்யூஸ் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் பவர் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த பவர் தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ திஸ் ஒய் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரியல் நம்பர். ஸோ தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச், த ரேஞ்ச் ஆஃப் லாக் ஃபங்க்ஷன் இஸ், ரேஞ்ச் என்னது, ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஆல் ரியல் நம்பர்ஸ். புரிஞ்சுதா? இதுதான் ரேஞ்ச். நவ் டொமெயின், வாட் இஸ் டொமெயின், எக்ஸ். ஸோ எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், இங்கே எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் தான் இங்கே லாக் ஃபங்க்ஷனோட டொமெயின். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன வந்துச்சு, ஓன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வந்துச்சு. கரெக்டாக? ஸோ எப்போவுமே இந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு தட் இஸ் b power y உங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவாக இருக்க முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ அதே மாதிரி லாகோட டொமெயின் உங்களுக்கு என்ன வரும், டொமெயின் ஆஃப் லாக் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாக் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r plus to r. ஓகேவா? log is a function from positive real numbers to real numbers. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா exponential function is a function from all real numbers to positive real numbers. கரெக்டா? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் நம்ம
y இந்த பவரோட வேல்யூ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டொமைன். ஓகேவா, புரிஞ்சுதா? இங்கே டொமைன் போடுவோம், தென் வரப்போகிற ஆன்சர் தான் உங்களுக்கு என்னது ரேஞ்ச். ஓகேவா, ஸோ இந்த டொமைன் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் ரியல் நம்பர் போட்டுக்கலாம், பட் ஆன்சர் நம்மளுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான் வரும். ஓகேவா, அதே மாதிரி லாக் ஃபங்க்ஷனில் டொமைன் என்னது நம்மளுக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ் கேன் பி எக்ஸ் கேன் பி பாசிட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அண்ட் வரப்போகிற ஆன்சர் என்னது உங்களுக்கு எனி ரியல் நம்பர். புரிஞ்சுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதுவும். இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் எஃப் பி ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இட் இஸ் காமன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு லாகோட பேஸ் பி இருக்குல்ல, அது ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் காமன் லாக். ஓகேவா, காமன் லாக் ஃபங்க்ஷன். அண்ட் if b equal to e then it is called what, natural log function. ஓகேவா, ஸோ இந்த நேச்சுரல் லாக் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், that is log base e of x can be denoted as log x. ஓகேவா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு NCERT ஃபுல்லாகவே வித்தவுட் பேஸ் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனி அதர் பேஸாக இருந்துச்சுன்னா அவங்க பேஸை டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் log with base 10னா அவங்க டினோட் பண்ணுறாங்க 10 சொல்லிட்டு, பட் ஈக்கு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஒன்லி log xன்னு எழுதிக்கிட்டாங்க. ஸோ அந்த பிளேஸில் நம்ம தான் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும் log x மீன்ஸ் இட் இஸ் ஆஃப் பேஸ் e. ஓகேவா, அண்ட் நிறைய இடத்துல நம்ம இதை ln கூட டினோட் பண்ணுவோம். ஓகேவா, log with base e is also denoted as ln. ஓகேவா, natural log. ஓகேவா, ln natural log ஞாபகம் வச்சுக்கோங்க, natural log of x. ஓகேவா, that is log base e of x can be denoted as ln of x. ஓகே, இது எல்லாமே natural logsோட டினோட் பண்ணுற விதம். ஓகேவா, ஸோ NCERTல உங்களுக்கு இந்த ஃபார்ம் தான் கிடைக்கும், log x ஃபார்மில் தான் கிடைக்கும். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஃப் போட்டிருக்கேன்னா y equal to log x with base 10. ஓகேவா, 10க்கு இந்த கிராஃப், தென் with base eக்கு இந்த கிராஃப், அண்ட் with base 2க்கு இந்த கிராஃப். ஓகேவா, ஸோ இந்த கிராஃப்லாம் நம்ம எப்படி போட்டோம், வித் எக்ஸோட வேல்யூ போட போட உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் தான் இந்த வேல்யூஸ் போட முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 1 போடும் போது என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 1 போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ என்ன போட்டால் உங்களுக்கு இங்கே 1 வரும். ஓகேவா, ஒய்யோட வேல்யூ 0 போட்டால் தான் உங்களுக்கு 1 வரும். கரெக்டாக? ஸோ எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் 1 வேணும்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கணும், 0 இருக்கணும். ஸோ 1,0 இஸ் த பாயிண்ட் விச் லைஸ் இன் the graph of every logarithmic function. ஓகேவா, எந்த லாக் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபங்க்ஷனில் என்ன பாயிண்ட் இருக்கும், 1,0 கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது ஒய்யோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். கரெக்டாக? எனிதிங் பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. ஓகேவா, ஸோ இந்த 1,0 பாயிண்ட் என்ன பேஸ் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, பேஸ் e எடுத்துக்கோங்க, 10 எடுத்துக்கோங்க, எனி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க விச் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகேவா, அந்த மாதிரி எந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எக்ஸோட பவர் 1 போடும்போது ஒய்யோட பவர் 0 ஆகும். ஸோ திஸ் இஸ் த காமன் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் திங், இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியும், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகேவா, தட் இஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். எக்ஸ் என்னது நம்மளுக்கு டொமைன். ஓகேவா, எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டொமைன், எக்ஸ் டினோட்ஸ் டொமைன் அண்ட் ஒய் டினோட்ஸ் வாட், ரேஞ்ச். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆக்சஸ் பாருங்கள், இதுதான் எக்ஸ் ஆக்சஸ், இது இந்த சைடு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ த எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இது ஒய் ஆக்சஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் எக்ஸோட வேல்யூ இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷனோட கிராஃப்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது ஆஃப் ஒய் ஆக்சஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஹியர். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் எக்ஸோட வேல்யூஸ் என்னது, டொமைன். ஓகேவா, டொமைன் தான் எக்ஸோட வேல்யூஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ டொமைன் இஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் லாக் ஃபங்க்ஷனில் போட முடியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் பாருங்கள், ரேஞ்ச் இஸ் ஒய். ஓகேவா, ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள் உங்களுக்கு ஆல் ரியல் நம்பர்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஆல் த ரியல் நம்பர்ஸ். ஓகேவா, ஒய்யோட வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா, கிராஃப் பார்த்தாலே தெரியுது, ஆஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா, ரைட் சைட் போக போக கிராஃப் மேலே போகுது. ஓகேவா, that is the sign of increasing function. ஓகேவா, அண்ட் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, as value of x decreases and it comes close to 0. ஓகேவா, எக்ஸோட வேல்யூஸ் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஆக முடியாது, 0 ஆக முடியாது. பட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இட் இஸ் க்ளோஸ் டு வேல்யூ க்ளோஸ் டு 0 எடுத்துக்கிறோம் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் டு 0 வர வர ஒய்யோட வேல்யூ எப்படி ஆகும், க்ளோஸ் டு ஒய் ஆக்சிஸ் வரும். பட் இட் நெவர் டச்சஸ் த ஒய் ஆக்சிஸ். ஓகேவா,
fourth quadrantல this is fourth quadrant. fourth quadrantல graph எப்படி போகும்? It comes close to y axis, ஓகேவா, approaches y axis but never touches the y axis, ஓகேவா. ஸோ இதுதான் இந்த graph பற்றி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் கிராஃப், ஓகேவா. இ பவர் எக்ஸோட கிராஃப் நான் இப்படி போடுறேன், ஓகேவா. இ பவர் எக்ஸோட கிராஃப் நம்ம பார்த்தோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி தான் வரும். இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 0,1, ஓகேவா. அதே மாதிரி லாக் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். இட் பாசஸ் த்ரூ த ஃபங்க்ஷன் த்ரூ த பாயிண்ட் 1,0, ஓகேவா. ஸோ இதுவும் நான் என்ன எடுத்திருக்கேன், the natural log and natural log function and the natural exponential function எடுத்திருக்கேன். ரெண்டுமே e power x and log x with base e, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது என்ன லைன் உங்களுக்கு தெரியும், y equal to x ஃபங்க்ஷன், ஓகேவா. y equal to x ஃபங்க்ஷன் இப்படி தான் பாஸ் ஆகும். தென் இதை நம்ம ஒரு மிரர் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னது, மிரர் இமேஜஸ் ஆயிரும், ஓகேவா. மிரர் இமேஜஸ் டு ஈச் அதர். புரியுதா உங்களுக்கு? இது நம்ம ஒரு மிரர் எடுத்தோன்னா this is a function, இதோட mirror image தான் இது. இது ஒரு function எடுத்தோன்னா இதோட mirror image. So both the functions are mirror images to each other when we draw the graph, ஓகேவா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாக் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா. லாக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், log x means log x with base e, ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், log xன்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இதோட டிஃப்ரென்சியேஷனும் நம்ம சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் பார்த்தோம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் log x is 1/x. ஸோ திஸ் மீன்ஸ் த பேஸ் இஸ் e, ஓகேவா. ஸோ e பேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் பாசிபிள், ஓகேவா. ஸோ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், log with base b x, ஓகேவா. ஸோ இந்த லாகுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியுமா? தெரியாது, ஓகேவா. நம்மக்கிட்ட ஃபார்முலா இல்லை. ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும் to the base e, ஓகேவா. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? இங்கே ஃபார்முலா பாருங்கள் என்னென்னா, நம்மளுக்கு log x இருக்குது வித் பேஸ் பியில் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், log x with base e வேணும். ஸோ நம்ம அதை இங்கே எழுதிட்டோம், டிவைடட் பை log with base e. அண்ட் இங்கே என்ன பேஸில் இருக்கோ அது நம்ம இங்கே எழுதிப்போம், புரிஞ்சுதா. log e, log to the base e x எழுதிட்டோமா, டிவைட் பை log to the base e b, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இங்கே இந்த டேர்ம் எழுதுவோம், தென் த பேஸ் டேர்ம் இங்கே எழுதிப்போம், ஓகேவா. ஸோ ரெண்டுமே லாகில் எழுதிட்டாச்சு. இப்போ நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா? எஸ். ஸோ என்னது டிஃப்ரென்சியேஷன், d by dx ஆஃப் log with base b x. ஸோ டிஃப்ரென்சியேஷன் என்னது, d by dx ஆஃப் திஸ் ஹோல் டேர்ம், கரெக்டா. log with base e x டிவைட் பை log with base e b. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் log with base e b என்னது, நம்மளுக்கு இது கான்ஸ்டன்ட், ஓகேவா. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம், 1 by log with base e b into d by dx of log to the base e x, ஓகேவா. ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு தெரியும், it is 1 by x. ஸோ 1 by x into இந்த டேர்ம், ஓகேவா, that is log e to the log to the base e b, ஓகேவா. ஸோ this is a differentiation of this, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் டு த பேஸ் ஈக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் இருந்துச்சுன்னா log to the base e with x into y, ஓகேவா. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓகே. நான் எப்படி எடுத்துக்கிறேன், log u v where u and v both are functions of x, ஓகேவா. u of x, v of x ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதுக்கு நம்ம log போடுறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, இங்கே நான் லாக் பேஸ் எதுவுமே எடுக்கல, தட் மீன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் ஆஃப் பேஸ் e, ஓகேவா. இங்கே இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே பேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இட் இஸ் ஆஃப் பேஸ் e, ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, log u ப்ளஸ் log v, ஓகேவா. ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, u v இருந்துச்சுன்னா நம்ம u ப்ளஸ் v போடுவோம். அண்ட் தேர்ட் ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு log u டிவைட் பை v, ஓகேவா. u of x டிவைட் பை v of x ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், both are the functions of x. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், log u minus log v, ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் log of some u power some a எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ இது என்ன ஆயிரும், log u power a means u is a function of x. ஸோ இந்த a இங்கே வந்துடும், முன்னாடி வந்துடும், that is a log uன்னு எடுத்துக்கலாம் நம்ம. புரியுதா உங்களுக்கு?
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்கிறோம் log x பவர் n ஓகேவா. ஸோ இது என்ன ஆயிரும், இந்த பவர் கீழே வந்துடும். ஸோ n log x எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலாஸ், 4 ஃபார்முலாஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா. சில பசங்க என்ன பண்ணுறீங்க, log of u ப்ளஸ் v இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, இதை log u ப்ளஸ் log vன்னு எடுத்துக்கிறீங்க ஓகேவா. ஸோ இது இட் இஸ் ராங், இது கிடையாது, திஸ் இஸ் நாட் த ஃபார்முலா ஓகேவா. log u ப்ளஸ் விக்கு நம்மளுக்கு எதுவுமே ஃபார்முலா கிடையாது ஓகேவா. ஒன்லி u இன்டூ விக்கு லாக் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு திஸ் இஸ் த ஃபார்முலா, புரியுதா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், புரிஞ்சுதா. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ். நான் இன்னொரு விஷயம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் d by dx ஆஃப் a பவர் x is what, again a பவர் x into log a ஓகேவா. ஸோ இதே இது நம்ம e பவர் x எடுக்கும் போது d by dx of e பவர் x என்ன ஆயிரும், it is also e பவர் x into log e. பட் உங்களுக்கு தெரியும் log e means it is of base e ஓகேவா. ஸோ log e with base e is what, 1 ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிரும் உங்களுக்கு, it is equal to 1. ஸோ the differentiation becomes e power x. So differentiation of e power x is e power x ஓகேவா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. log b with base b is always equal to 1 ஓகேவா. பேஸ் அண்ட் இந்த வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the log value is always equal to 1 ஓகேவா. ஸோ log e is always equal to 1 because நம்ம இங்கே log மென்ஷன் பண்ணும்போது it is of base e தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது it is 1. ஸோ the differentiation of e power x is always e power x ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம் நிறையவே. ஸோ பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம y equal to e power log x ஓகேவா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, டேக்கிங் log on both sides ஓகேவா. ரெண்டு சைட்லையும் நம்ம log எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆயிரும், log y equal to log e power log x ஓகே. ஸோ லாகோட ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ தான் பார்த்தோம். வாட் இஸ் தட், log of x power n equal to n log x கரெக்டா. ஸோ n இந்த பவர் வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ இங்கே என்ன பவர், log x தான் பவர். ஸோ log x கீழே வந்துருச்சு அண்ட் மிச்சம் என்ன இருக்குது, log e ஓகேவா. ஸோ log e நான் சொன்ன மாதிரி என்னது, இங்கே பேஸ் e இருக்குது அண்ட் இட் இஸ் ஆல்சோ e. ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா. ஸோ இது என்ன ஆயிரும், log x. So log y equal to log x, this means y equal to x. So function பாருங்க எவ்வளோ simplify ஆயிடுச்சு. y equal to log x, sorry y equal to e power log x na y equal to x ஓகேவா. So this means it is equal to x. Now இதை differentiate பண்ணிக்கலாம், dy by dx equal to dx by dx which is equal to 1 ஓகேவா. So differentiation of this function is 1 ஓகேவா. Derivative of this function is always 1. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 28ல் எப்போவுமே இது ஈக்குவல் டு எக்ஸாக தான் இருக்குமா. ஸோ எப்போ பாசிபிள், இஃப் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் ஃபங்க்ஷனோட டொமைன் என்னது நம்மளுக்கு, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், தட் இஸ் ஆர் ப்ளஸ். ஸோ நம்ம இங்கே என்ன எக்ஸ் எடுத்தாலும் அதுக்கு லாக் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். லாக் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டொமைன் ஆஃப் லாக் தான் நம்ம எடுப்போம். ஸோ வாட் இஸ் டொமைன் ஆஃப் log function, it is r plus positive real numbers. So x oda value positive real numbers are irundhuchuna it is equal to x okay va. This function is equal to x, that means e and log get cancelled okay va. E power log x irundhuchuna e and log cancel aidum and value vandu namakku x vandrum okay va. So adhe madri innonu solve panikalam, y equal to e power log x square irukku okay va. So then I wrote it is simply x square okay va. E and log cancel ஆயிடும், answer is x square. So டைரக்டாக நம்ம differentiate x square differentiate பண்ணாலே போதும் okay va. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆக போகுது பெரிய இடத்துல ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இதோட இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு, d by dx of e power x is what, e power x, and d by dx of log x is what, 1 by x ஓகேவா. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது நம்மளுக்கு எக்ஸசைஸில். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். எக்ஸசைசஸ் அடுத்த இருக்கிற ரெண்டு எக்ஸசைசஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.4 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.